செஞ்சவங்க. அன்பின் தகப்பனை உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் அருமையான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். நீங்கள் அழைத்து கொண்டு வரும் தடையெல்லாம் தேவன் நீர் மாற்றி போடுவீராக. தேவனுடைய பிரசன்ன மாத்திரம் இந்த இடம் முழுவதையும் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதிக்கூடும். பாடல் ஆண்டவரே பகுதியை நீர் ஆசீர்வதியும், ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதியும், செய்தியை ஆசீர்வதியும். எங்களோடு கூட இந்த நாளில் நீர் இடைப்பட்டு உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரே சோத்திரம் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்ன மாளிகை இந்த இடம் முழுவதையும் எங்களையும் நிறைத்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்தப்பட்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்கிறதான பாடல். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தது நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தது நீர் அல்லவோ. கண்மலை தேடும்படியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ, கண்மலை தேடும்படியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயம் உடனே பாடல். போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே, என்
மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி கொண்ட சோதனையிலும் சூழ்ந்தமிழ்ந்து மாளாது, யோர்தான் நதி கொண்ட சோதனையிலும் சூழ்ந்தமிழ்ந்து மாளாது, ஆர்ப்பின் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆர்ப்பின் ஜெய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பேனும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பேனும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்யுவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, அல்லேலூயா நீ நல்லவர் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் மாறாதவர், உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காக்கிற கரத்தினால எங்களை மூடிக்கொள்கிறவர், எங்களை காத்து நடத்துகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதனம், ஆண்டவர் யோர்தான் போன்ற ஆண்டவரே சோதனைகள் அமிழ்ந்து விடாமல் ஆண்டவரே சோதரம் ஒரு ஜெயத்துணியை கொடுத்த தேவனே, ஒரு ஜெயத்துணியை கொடுத்த தேவனே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கொப்பானவர் வேறு ஒருவரும் இல்லை, உமக்கொப்பானவர் வேறு ஒருவரும் இல்லை, உமக்கொப்பானவர் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சிங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று, சிங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்து, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்து, உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. இன்று நாளிலே உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கொப்பானவர் வேறு ஒருவரும் இல்லை, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நீங்க நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீரே வல்லமை உள்ளவர், நீரே நடத்துகிறவர், நீரே ஜெயம் கொடுக்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வெறுமையாயிருந்த எங்களை அழைத்தவர், எங்களை உயர்த்தினவர், எங்களை ஆசீர்வதித்தவர், எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர், கிரகிக்க முடியாத நன்மைகளை செய்த தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாமையில் இருந்தனை உமது சாயலில் சிருஷ்டித்தீ, நித்திய அன்பின் மேல் கொண்டதால் குமாரனை தந்து ரட்சித்தீரே. ஒன்றுமில்லாமையில் இருந்தனை உமது சாயலில் சிருஷ்டித்தீ, நித்திய அன்பின் மேல் கொண்டதால் குமாரனை தந்து ரட்சித்தீரே. உம்மகா கிருபைக்கா உம்மை நான் துதிடுமே. உம்மகா கிருபைக்கா உம்மை நான் துதித்திடுவேன் என்று. உம்மகா கிருபைக்கா உம்மை நான் துதித்திடுவேன் என்று. உம்மகா
கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்று. பாரில் வந்தீரின் பாவம் தீர்க்க புறப்பாடுகள் ஏற்றினன்றோ. தழும்புகள் உந்தன் மேனியில் எந்தனுக்காய் நிந்தையானீரோ. பாரில் வந்தீரின் பாவம் தீர்க்க புறப்பாடுகள் ஏற்றினன்றோ. தழும்புகள் உந்தன் மேனியில் எந்தனுக்காய் நிந்தையானீரோ. உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றோ. உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்று. உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றோ. உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்று. கிரகிக்க முடியா நன்மைகள் பின்னாடை விண்ணவர் நல்கினார். எல்லா தீமை நின்று என்னை கண்மணி போல காத்திடுவார். கிரகிக்க முடியா நன்மைகள் பின்னாடை விண்ணவர் நல்கினார். எல்லா தீமை நின்று என்னை கண்மணி போல காத்திடுவார். உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்றோ. உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்று. உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் துதித்திடுவேன் என்று. உம்மகா கிருபைக்காய் உம்மை நான் வேணென்று. இயேசுவே ஆண்டவர் மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கு நாவு யாவும் ஒற்றிட அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கு நாவு யாவும் ஒற்றிட அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கு நாவு யாவும் ஒற்றிட அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கு நாவு யாவும் ஒற்றிட அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கு நாவு யாவும் ஒற்றிட அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத இருந்த எங்களை உம்மது சாயலில் எங்களை சிருஷ்டித்து எங்களை ஆசீர்வதித்தவர். உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதித்தவர். எங்கள் குற்றங்களை மன்னித்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு நித்தியமானது. அது ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த அன்புக்காக சிலுவையிலே எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அன்புக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பினால் கிரகிக்க முடியாத நன்மைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதாவாகிய தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்திரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எல்லா தீமையிலும் நீர் ஆண்டவரை நின்று எங்களை
ஆண்டவரை காத்த தேவனாய் நீர் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகா கிருபைகளுக்காக ஆண்டவரே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னவர் அந்த உன்னதமான கிருபைகளுக்காய் ஆண்டவரே, இந்த தயவுள்ள கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலையில கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எழும்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய ஊழியங்களுக்காக, கிராம ஊழியங்களுக்காக, இன்று நடக்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கைப்பிரதி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இதற்காக நாம் ஜெபம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, கிராம ஊழியங்களுக்காக, விசேஷமாக சிறுவர் ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் உற்சாகப்படுத்தணும். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர கர்த்தர் நீர் கிருபைகளை கொடுக்கணும், அந்த பாரத்தை கர்த்தர் நீர் கொடுக்கணும். ஆண்டவரே, தங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக ஆண்டவரே பணியாற்றும்படியாய், உம்முடைய ஊழியத்தை உண்மையோடு கூட செய்யும்படியாய் கர்த்தர் அந்த பிள்ளைகளை நீர் தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பயன்படுத்துவீராக. கிருபைகளை கொடுத்து நீர் பயன்படுத்தி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த ஆண்டவரே இவர்கள் மூலமாக அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிறுவர் ஊழியத்தில் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சோதர ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே உடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற உடைய வேத வசனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆண்டவரே வாலிப பிரயாத்தில் அடியே வளரும் போது உம்மோடு கூட வளரும் அடியாய். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே கீழ்ப்படிதலோடு கூட வளரும் அடியாய், பரிசுத்தத்தோடு வளரும் அடியாய். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அப்படியே வளரும் அடியாய். கர்த்தர் பிள்ளைகளை நீர் நினைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கிற ஒவ்வொரு வசனத்தின் விதைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமாய், ஆண்டவரை கனிகளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை நடக்கிற சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த பகுதியில் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். கிராமங்களில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் நடத்துவீராக. ஆண்டவரை, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கைப்பிரதி ஊழியங்களுக்காக, கிராமங்களில் நடக்கிற கைப்பிரதி ஊழியத்தை தேவ நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, உமக்கு சோத்து நாங்கள் சந்திக்கிற கிராமத்தில் இந்த நாளில் ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனை ரட்சிக்கணும். ரட்சிப்பை கேட்ட இருதயமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. கடினமான இருதயங்கள் மாறுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து ரட்சிப்பீராக. கிராம ஊழியத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தின விசேஷமாக இந்த இடத்துல இறங்கும் போது, அந்த கிராமத்தில் இறங்கும் போது கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய மகிமையினால் நிறைத்து ஆண்டவரை தூதர்களை கொண்டு பாதுகாத்து எந்த மனிதனை எதிர்த்து வராதவாறு, தடைகள் வராதவர் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி கொடுக்கும் போது அதை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பேருக்குள்ள அவங்க இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரன் அவர்களை ரட்சிப்பு கேட்ட இருதயமாய் மாறுவார்களாக. ஆண்டவரை நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே சோதரம். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் குடும்பங்களில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய விடுதலை ரட்சிப்பு உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானம் அந்த குடும்பத்தில் உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. தேவன் நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிராம ஊழியத்தை கைப்பிரதி ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். வீடு சந்திப்பு இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவன் பெரிய காரியங்களை செய்யும். கிராமம் முழுவதையும் கர்த்தர் நீர் சந்தித்து ரட்சித்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இப்பொழுது இந்த கிராமங்கள் மேல் நீர் அசைவாடுவீராக. அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டவரே கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்திருக்கிற
அந்த கிராமங்களிலும் கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஞானஸ்தானங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே 15 கிராமங்களிலும் கர்த்தர் பெரிய ஆத்தும அறுவடை கர்த்தர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிராமங்களிலே ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் கர்த்தர் இடங்களை ஆயத்தப்படுத்தி தந்து ஆலயத்தை தேவனை கட்டி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஒன்று கூடி வந்து ஆராதிக்கும்படியான ஒரு இடத்தை, ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த கிராமத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. இன்றைக்கு நடக்கிற எல்லா ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீராக. சிறுவர் ஊழியத்துக்கான தேவைகள், கிராம ஊழியங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். மீதம் எடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக போக்கிலும் மரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவரே வாகனத்தில் வருகிறவங்க, 2 வீலரில் வருகிற ஒவ்வொருவரையும், வேனில் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் முடி மறைத்துக் கொள்ளணும். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்தும். நீர் இந்த நாள் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் சபையில நல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஊற்றும்படியாய் சோதரம். கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தரை தேடும்படியான இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை மாற்றும்படியாய் நாம் எல்லாம் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை நேசிக்கும்படியாக ஒரு இருதயத்தை கர்த்தர் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியான அந்த இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. சத்ருவானவன் ஆண்டவரே பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆண்டவரே கர்த்தரோடு கூட நெருங்க விடாமல், ஆண்டவரே தேவ சமூகத்துக்குள்ள கலந்து கொள்ள விடாமல் தடை பண்ணுகிற எல்லா சத்ருவின் தந்திரங்களை இயேசுப்பா நீ நிர்மூலமாக்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் மனமாற்றுவீராக. இருதயத்தை நீர் மாற்றுவீராக. கடினமான இருதயத்தை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீர் பேசுவீராக. நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர படிக்கிற இடத்தில், வேலை பார்க்கிற இடத்திலும் பரிசுத்தமாய் வாழும்படியாய், ஆண்டவரே சோதர உமக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய், அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், அநேகருக்கு ஆண்டவரை உம்மை பற்றி சொல்லும்படியாய் ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை அந்த கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்தும். திருச்சபையின் பிள்ளைகளை அப்படி ஒரு மாற்றுங்க ஆண்டவரை, அப்படி நீர் மாற்றுங்க ஆண்டவரை. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தருங்க திருச்சபையின் பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. உற்சாகத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக ஆண்டவரை. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். சபையோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகரை கர்த்தர் நீர் மாற்றுங்க. சபைக்கு கடந்து வந்தாலும் ஆண்டவரே சரியான ரட்சிப்பு இல்லாமல் தேவனை துதிக்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர 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 சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே யோசேப்பை போல, ஆண்டவரே ஒரு தானியேலை போல, ஆண்டவரே ஒரு பினகாசை போல, ஆண்டவரே சோதரம் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீர் எழுப்பவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் சத்ருவானவன் அவர்கள் வந்திச்சு ஆண்டவரே அவர்களை உம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரை விலக்கி விடாதவாறு கர்த்தருடைய கரத்தினால அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் மனம் திரும்ப பண்ணி உம்முடைய சமூகத்துக்குள்ள, உம்முடைய ஆலயத்துக்குள்ள, உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ள கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீ கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி மாற்றம் கடினமான இருதயங்கள் மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே அவங்கள் இருதயத்தை மாற்றுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நம்ம தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்காக இந்த நாட்களிலே எத்தனையோ பேர் குடிப்பழத்துக்கு, போதை ஊசிகளுக்கு அடிமைப்பட்டனால
கலாச்சாரங்கள் இன்று அதிகமாய் மாறிவிட்டதுனால அநேக பெங்களூரில் அநேகர் ஹெச்ஐவி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா. இந்த நாட்களில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற அநேகர் சொல்லுகிறாங்க, பப்பில் அநேக ஆண்களும் பெண்களும் களியாட்டம் செய்து கொண்டு தவறான பாலுறவில் ஈடுபட்டதுனால, தவறான போதை ஊசிகளை மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொண்டதுனால ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் ஹெச்ஐவி நோயினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் சமுதாயம் கலாச்சாரங்கிற பேரில் அநேக தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் சத்துருவானவன் இப்படி பிள்ளைகளை வஞ்சித்து எத்தனையோ பேர் அழிவுக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக, சத்துருவானவன் பிடியிலிருந்து கர்த்தர் நம்முடைய வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய், நம்ம தேசத்தின் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா எல்லா ஜோமனும் அந்த நாட்களில் எத்தனையோ பேர் வெளியூரில் தங்கி படிக்கிறதுனால, வெளியூரில் தங்கி வேலை பார்க்கறதுனால, இந்த நாங்கள் படிக்கிற பிள்ளைகளை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி தவறான காரியத்தை ஈடுபடுகிறதுனால, இப்படிப்பட்ட வைரஸினால் தாக்கப்பட்டதுனால எத்தனையோ பேர் அவமானத்தில் தற்கொலை செய்து கொள்கிறதான ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் சாத்தானின் தந்திரங்கள். பிள்ளைகளை பாவத்தின் அப்படிப்பட்டான ஒரு 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 அழிவுக்கு நேராய் நடத்தி அவர்களை அப்படியே தங்களை கெடுத்து கொண்டு அப்படியே இந்த உலகத்தை விட்டு அவங்க மறைந்து போகும்படியான காரியத்தை சாத்தான் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் இப்படிப்பட்டான காரியத்தில் இருந்து பிள்ளைகளை, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டான கலாச்சாரத்தில் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக, போதை பொருட்களுக்கும் போதை ஊசிகளுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், ஆண்டவரே நோக்கி பார்க்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே சோதரம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படியான தவறான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே ஆண் பெண் சமம் சொல்லி ஆண்டவரே தவறான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால ஆண்டவரே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்ட கர்த்தர் இப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் சந்திப்பீராக, நீர் விடுதலையாக்குவீராக, நீர் விடுதலையாக்குவீராக, நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே யோசேப்புக்கு பாவம் செய்கிறதான வாய்ப்புகள் இருந்தோ அவன் அந்த பாவத்தை விட்டு ஓடினான் நம்முடைய வேதம் சொல்கிறது. அதே போல இந்த நாட்களில் இருக்கிற வாழ்வு பிள்ளைகள் ஆண்டவரை சுற்றிலும் பாவங்கள் இருந்தாலும் அவைகளை விட்டு ஓடும்படியான ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போதை ஊசி பயன்படுத்துகிற போதை பொருட்களை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. பெற்றோர்களுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற அந்தரங்க பாவங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்டான அக்கிரமங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பேர் விடும்படியாய் ஆண்டவரே சோதர கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் விடுதலையாக்குங்க. எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆண்டவரே வீடுகளுக்கு தெரியாமல் எத்தனையோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்களே சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டவர் வேதனைப்பட கர்த்தர் இந்த நாளில் நீர் அவர் வாலிபர்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே ஜெபிக்க கேட்டவர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஜெபிக்க கேட்ட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியேற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீர் மாற்றுங்க. ஆண்டவரே நீர் மாற்றுங்க. இப்படிப்பட்ட போதை பொருட்கள்லாம் ஆண்டவரே ஒழிகணும். மதுபான கடைகள் அடைக்கப்படணும். கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இதனால எத்தனை காரியங்கள் நடக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது. கர்த்தர் இந்த நிலைமை எல்லாம் தேவன் நீர் மாற்றுவீராக. கர்த்தர் நீர் மாற்றுவீராக. கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே வாலிபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. அநேகர் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. தவறான காரியத்தை செய்கிறவங்க, தவறான முடிவை எடுத்து விடலாம்னு நினைக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விடுதலையாக்குகிறவர். உங்களுடைய இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்கள் கிருபை கொடுத்து எங்கள் தேசத்துக்கு இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்குறதுக்காக, எல்லா விதமான போதை பொருட்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்குறதுக்காய், மதுபான பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரின் நினை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கடவுள் ஒருவர் இருக்கிறார். இயேசுங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவரே வாலிபர்கள் அறிந்து கொண்டு உம்மை நினைத்து ஆண்டவரே தவறான வழிகளை விடும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கருவோம்.
ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 54 17வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 861வது பக்கம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். வேதம் சொல்கிறது, நம்ம இதை அடிக்கடி நம்ம வாக்குத்தத்தமாய் யூஸ் பண்ணுகிறோம், ஜபத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம இப்படி இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காது அப்படின்னு இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த நாளில் அவர் அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவுனதுனால இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நமக்கும் என்ன செய்கிறது? பலிக்கிறது. அவர் சொல்லும்போது இஸ்ரவேலுக்கு சொன்னாலும் யூத ஜனங்களுக்கு சொன்னாலும், இன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினதுனால, அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுனால இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன செய்கிறது? அது நிறைவேறுகிறது. சிலர் எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதா அப்படிங்கிறது, உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதை யோசித்து, அதை சிந்தித்து என்ன செய்யணும்? நீங்கள் தான் பார்க்கணும், அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறுகிறதா? எனக்கு விரோதமாய் வருகிறதெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறாரா? எனக்கு விரோதமாய் வருகிற காரியத்தை ஏசப்பா அவையெல்லாம் நீ மாற்றி போடுகிறாரா? அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? அனுபவித்து அதை என்ன செய்ய முடியும்? நீங்கள் இந்த வார்த்தை நிறைவேறுதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போது இது இயேசு சொல்லுகிறாருன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாருன்னா, அந்த முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் இனிமேல் உங்களை தண்டிக்க மாட்டேன், உங்களை நான் நல்ல ஆசீர்வாதமாய் மாற்றுவேன், நீங்கள் நல்ல இடங்கொண்டு பெருகுவீங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன், உங்கள் கூடாரத்தை எல்லாத்தையும் நல்லா டைட்டாக கட்டுங்க, நீங்கள் நல்லா என்ன செய்வீங்க? இடங்கொண்டு பெருகுவீங்க, அப்புறம் உங்களை நல்லா விலை உயர்ந்த கற்களை போல நான் என்ன செய்வேன்? உங்களை நான் மாற்றுவேன், உங்களை நான் பாதுகாப்பேன், நான் நித்திய கிருபையோடு கூட உங்களுக்கு நான் இறங்குவேன், கண்மணி போல உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் முழுவதும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அல்லது பிறகு கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்போது அதில் பார்க்க, நான் தான் உன்னுடைய சிருஷ்டிகர், நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் உன்னுடைய தகப்பன் அப்படின்னு தேவன் அங்கே சொல்லி தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கடைசியில் தான் இந்த வசனம் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்ன செய்யாது? இனி அது வாய்க்காது, உன்னை அணுகாது, உன்னை நெருங்காது, அந்த ஆயுதம் உன்னை தாக்காது அப்படின்னு அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம் அநேக காரியங்கள், இப்போ நமக்கு ஆயுதம்னா ஏதாவது ஒரு நமக்கு விரோதமாக எதை செஞ்சுட்டாங்க, அது ஒரு ஆயுதமாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக அநேகர் பேசுகிற அது ஒரு ஆயுதமாக இருந்தாலும், நம்ம ஒரு சில காரியத்தை, நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்வோமே. முதலாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு ஆயுதம் கடந்து வந்துச்சு. அந்த ஆயுதத்திலிருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினார், அவனும் தப்பித்துக்களுக்கான வழியை உருவாக்கினார். அங்கே வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் அந்த 9வது வசனத்தை அது கீழே நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த கீழே அந்த கடைசி வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 9ஆம் வசனத்தை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வேன். அதாவது எனக்கும் தேவனுக்கும் விரோதமாய் வருகிற பாவம் என்கிற ஆயுதத்தை நான் எப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகிறான். பாருங்க, விரோதமான பாவம். நம்ம நினைக்கும் ஆயுதனை யாரா ஈட்டி கொண்டு எறிகிறது, அந்த நாட்களில் வில்ல கொண்டு குத்துறது. இப்போ நம்ம சொல்லுகிறோம், எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எசப்பா அந்த ஆயுதத்தெல்லாம் நிர்மூலமாக்குங்க ஜெபம் பண்ணுகிறோம். நல்லது தான், நமக்கு ஆண்டவர் நம்ம பாதுகாத்து கொள்கிறவர், அந்த வசனங்களை சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் சாத்தான் இப்படிப்பட்ட ஆயுதத்தை என்ன செய்வான்? அவன் பயன்படுத்துவான் இல்லையா? பாவங்கிற ஒரு ஆயுதத்தை நம்மளை வீழ்த்தும்படியாக நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம அந்த 54 வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னை உயர்ந்த கல்லை, நீல கற்களை போல உன்னை மாற்றுவேன். உயர்ந்த கல்,
அந்த கல் போல உன்னை நான் உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த உயர்வை தடை செய்கிற இந்த சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த பாவங்கிற ஆயுதத்தை என்ன செய்வான்? பயன்படுத்துவான். இங்கே யோசேப்புக்கு ஆண்டவர் நிறைய காரியத்தை வச்சிருந்தார். அவனுக்கு தரிசனத்தெல்லாம் கொடுத்திருந்தார். உன்னை நான் உயர்த்துவேன், அநேகர் உன்னை வணங்குவார்கள், உன் குடும்பமே தலை வணங்கும் அப்படின்னு அவன் தரிசனங்கள் அவனுக்கு இருந்துச்சு, சொப்பனங்கள் அவனுக்கு கிடைச்சது, ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவனுக்கு நடக்கிறது எல்லாம் வித்தியாசமாய் நடந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவன் மேலே வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம், அவனை உயர்த்த போகிற அந்த ஆசீர்வாதம், அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் ஆண்டவர் அப்படியே கொண்டு போகிறத இந்த சாத்தான் தடை செய்யும்படியாய் அவன் ஒரு ஆயுதத்தை எடுத்தான். என்ன ஆயுதம் எடுத்தான் தெரியுமா? பாவங்கர் ஆயுதம். பாருங்க, அவன் நல்ல ஒரு யோசிப்பு சொல்றது தான் அங்கே உள்ளவங்க கேட்கணும். நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னா போயிடணும் இல்லையா? இந்த இடத்துல யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பு சொல்லியிருந்தானா யாரும் நின்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரை காட்டிலும் யோசிப்பு எப்படி இருந்தான்? ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் அவனுடைய வீட்டில் என்ன செஞ்சான்? அவன் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை செய்து கொண்டு இருந்தான். அதான் 9ஆம் வசனம் சொல்லுகிறான், என்னுடைய ஆண்டவன் எல்லாவற்றையும் இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும். அப்போ அந்த ஆயுதம் உடனே அவன் என்ன செஞ்சான்? நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன பிறகும் மீண்டும் அந்த ஆயுதம் என்ன செஞ்சது? அவனுக்கு வந்தது. உடனே அந்த ஆயுதம் உடனே போயிட்டுங்கிறவல்ல. அந்த வேதம் சொல்லுகிறது இல்லையா 10ஆம் வசனத்தில், அந்த பாவம் அந்த பெண் மூலமாய் வருது. எப்படி வருது? அவள் நித்தம் நித்தம் யோசிப்போடு கூட என்ன செஞ்சா? பேசிக்கொண்டு வந்தா. எப்படி பேசிக்கொண்டு வந்தா? நித்தம் நித்தம் என்னோடு பேசணும் அப்படி நித்தம் நித்தம். அப்போ ஒவ்வொரு நாளும் யோசிப்பு அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த பாவங்கிற ஆயுதத்தை சாத்தான் ஒரு பெண் மூலமாக என்ன செஞ்சான்? கொண்டு வந்து கொண்டே இருந்தான் யோசேப்புக்கு. கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த ஆயுதம் அவனை தாக்க வரும்போது என்ன பண்ணான் தெரியுமா? யோசேப்பு அவன் விலகி ஓடினான் வேதம் சொல்லுகிறது. அந்த 12ஆம் வசனத்தில் கீழே பார்க்கிறோம், அவன் வெளியே ஓடி போனான். அப்போ பாருங்க, ஒரு பாவம் வந்துட்டுன்னா நம்ம உடனே நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் சாத்தம் விட மாட்டான். மீண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தர்ப்பத்தை, ஒவ்வொரு நாளும் வேறு விதமாய் அந்த பாவத்தை செய்வதற்கு அவன் என்ன செய்வான்? கொண்டு வருவான். அவ மயங்கி பேசுகிற மாதிரி என்ன செய்யும்? நம்மளே மயங்குற அளவுக்கு பேச்சு கடந்து வர்றோம். அப்போது நம்ம அதில் கவனமாக என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். ஒரு காரியம் தவறுன்னு தெரிஞ்சிட்டுனா அதை எப்படிப்பட்ட காரியமாய் செய்வதற்கு அநேக மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் உருவாக்குனாலும் அது தவறுங்கிறது நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யணும்? விலகி போய் தான் ஆகணும். யோசிப்பு அப்படி தான் என்ன செஞ்சான்? விலகி ஓடினான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஆயுதம் வந்து நம்ம, அதாவது இந்த பாவம் நம்ம செஞ்சுட்டு யோசிப்பு செஞ்சுருந்தான்னா ஆண்டவர் அவனை விட்டு விலகி போயிருந்திருப்பார். அவனுக்கு கொடுத்த தரிசனம், பெரிய உயர்வு அதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? வீணாய் போயிருக்கோம். ஆனால் கர்த்தர் அந்த யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு அந்த ஆயுதத்தை விட்டு அவன் கடந்து போனதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்ல ஒரு உயர் பதவிக்கு வந்தான். நல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். ஆண்டவர் அவனுக்கு 2 குமாரர்களை கொடுத்தார். அவன் தேசத்திலே ஆசீர்வாதமாக செஞ்சான். அவன் இருந்தான் இல்லையா? அவன் பாவம் செஞ்சிருந்தானா அந்த கிளவியோடு கூட சேர்ந்து அவனும் என்ன செஞ்சிருப்பான்? செத்து போயிருந்திருப்பான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை என்ன செஞ்சிருப்பார்? மாற்றியிருப்பார். வேறு ஒரு நபரை கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? எழுப்பியிருந்திருப்பார். ஆனால் யோசேப்பு அதெல்லாம் விட்டு விலகி ஓடினதுனால தான் அந்த ஆயுதம் அவனால் என்ன செய்ய முடியல? நெருங்க முடியல. கர்த்தரோடு கூட இருக்கிறான். இது எனக்கும் தேவனுக்கும் விரோதமான ஒரு பாவம்ங்கிற ஒரு ஆயுதம், இது என்னை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரோடு கூட இருந்தால். அதான் சொல்கிறேன், தேவனுக்கு விரோதமான பாவம். அப்போ தேவனுக்கு விரோதமான பாவம்னா தேவனோடு கூட நம்ம இருக்கிறோம். அப்போ அது நமக்கு விரோதமான ஒரு ஆயுதம். அப்போ நமக்கும் தேவனுக்கும் விரோதமாக இருக்கிற அந்த ஆயுதத்தை யோசேப்பு முறியடித்தது போல நம்மளும் என்ன செய்யணும்? இப்படி பாவங்கிற ஆயுதத்தை முறியடிக்கணும். யோசேப்புக்கு பெண் ரூபத்தில் வந்தது, நம்மளுக்கு பல ரூபத்தில் என்ன செய்யலாம்? வரலாம். ஆமாம், நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும். வேதத்தை படித்தாதான் நம்ம அநேக காரியத்தை நம்ம நல்லா அறிந்து கொள்ள இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும். அப்போ நம்ம அதை அறிஞ்சு நம்ம விலகி போவோமானால் அந்த ஆயுதம் நம்மளை என்ன செய்யாது? தாக்காது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அவனுக்கு நல்ல ஒரு பெண்ணை கொடுத்தார். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். நல்ல ஒரு 2 குமாரர்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனை அவனுடைய சகோதரர் குடும்பத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்தியருக்கு ஆசீர்வாதமாய் அவன் என்ன செஞ்சான்?
நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையை என்ன செஞ்சான், அவன் வாழ்ந்தான். அப்போ யோசேப்புக்கு அந்த உயர்வு எப்படி கிடைச்சது தெரியுமா? இப்படி பாவங்கிற சாத்தான் கொண்டு வந்த ஆயுதத்தை அவன் உதறி தள்ளி அவன் ஓடினான். அப்போ சில நேரத்தில் பாருங்க, இப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தது. ஆனால் ஏவாள் என்ன பண்ணனா, வேற விதமாக இந்த பாவத்தை கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? கண்ணில் படுகிற ஒரு அழகான ஒரு ஆசை இல்லையா? மனிதன் சொல்லுவாங்க இல்லை, நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே மனிதனுக்கு உருவாகிற ஆசை இல்லையா? ஆசை வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் மாறும். நீ எவ்வளோ பெரிய பணம் இருந்தாலும் உனக்கு வேறு ஆசை வரும். அதையும் நீ அனுபவித்தாலும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆசை வரும். அப்படி வந்து கொண்டே இருக்கும். அதான் அது சாத்தான அந்த ஏவாளை ஏமாற்றின காரணம், வஞ்சித்த காரணம் என்ன தெரியுமா? ஆசை. அவளே சொல்கிறா, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு ஆசை அவளுக்கு எப்படி பயன்படுத்துகிறா? ஆசைங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை என்ன செஞ்சான்? தேவன் கொடுத்த கட்டளை மீறும்படியாக செய்யும்படியாக ஏவாளை சாத்தான் என்ன செஞ்சான்? அவள் அது விழுந்து போனனால என்ன செஞ்சது? அவளுக்கு என்ன செஞ்சான்? கண் திறக்கப்படும், நீ தேவர்களைப் போல இருக்கலாம் அப்படின்னு சாத்தான் சொன்னான். வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் தேவர்களை போல இருக்கலாம், ஒரு கடவுளை போல நீங்கள் மாறலாம், கடவுளுக்கு சமமாய் நீங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றினால அவன் என்ன செஞ்சா? இருக்கிற இடத்த விட்டு, தோட்டத்தை விட்டு, அழகாக சுகபோலகமான ஒரு வாழ்க்கையை விட்டு அவங்க துரத்தப்பட்டாங்க. அப்போ காரணம் என்ன? இப்படி தான் சாத்தான் நம்மளை ஏமாற்றுவான். அப்போ வேதத்தை படிக்கும்போது தான் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாம் அறிந்து நம்ம தப்புவித்து கொள்ள முடியும். யோபுக்கும் சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை கொண்டு வந்தான் தெரியுமா? ஒரு சோதனை. அவனை எப்படியாவது வீழ்த்தணும், அவனை எப்படியாவது ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, அவனை வேலை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த எல்லாம் உடைப்பதற்கு, அவன் குடும்பத்துக்குள்ளே போய் எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர்கிட்டே போய் பெர்மிஷன் கேட்டான். ஆனால் ஏசப்பா அவன் மேலே நம்பிக்கை வைத்து, யோபு மேலே நம்பிக்கை வைத்து விட்டாங்க. ஆனால் அவன் சரீரத்தில் அவன் என்ன செஞ்சான்? நோயை கொண்டு வந்தான். அதையும் யோபு என்ன செஞ்சான்? ஜெயம் எடுத்தான். அவனுக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வந்த அந்த நோய்ங்கிற அந்த ஆயுதத்தில் அவன் ஜெயம் எடுத்தான். அப்போ எந்த விதமான நம்ம நினச்சி பார்க்கணும். அப்போ உருவாக்கப்படும் ஆயுதம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம், அது நம்மளை என்ன செய்யாது? நம்மளை ஜெயம் எடுக்க ஒரு நாள் முடியாது. நம்ம அணுக கூட முடியாது என்று சொல்கிறார். தீங்கு ஒன்றை அணுகாது. அப்போ நம்ம அவரோடு கூட நம்ம இருப்போம்னால், யோசிப்ப மாதிரி நம்ம தேவனோடு கூட உறவு கொண்டு நம்ம ஜபிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, நம்ம தேவனுடைய காரியத்தில் நம்ம சரியாக இருப்போமானால், பொதுவாக நான் சொல்லுவேன், நம்ம வேதத்தை படித்தால் நம்ம உலகத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம நினைப்போம், நான் வெளி உலகத்துக்கு பார்க்கணும், நான் வெளியே வேறு ஊரில் போய் நான் இருந்தால் தான் எனக்கு அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும். அது சொல்லுகிறது உலகத்தின் ஜனங்களுக்கு சரியாக தெரியலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, வேதத்தை கையில் வைத்திருக்கிறவங்க, வேதத்தை படித்தாலே போதும், நம்ம கடந்து போகும்போது அநேக காரியத்தை என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். பெங்களூரில் நம்ம சொன்ன ஜெபத்தில் கூட சொன்னோம் இல்லையா? பெங்களூரில் ஐடியில் வேலை பார்க்குற எத்தனையோ பெண்களும் ஆண்களும் பப்பில் போய் டான்ஸ் ஆடி தவறான உறவுகளை கொண்டு, ஏன்னா வீடுகளுக்கு தெரியாது. இப்போ கலாச்சாரங்கிற பேரில் அநேக காரியங்கள் மாறி போச்சு. ஆண் பெண் சமங்கிறதுனால அநேக காரியங்களுக்கு நடக்கிறது. அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? தவறான பாலுறவில் ஈடுபட்டு கொண்டு, ஆனால் திருமணம் செய்கிறது வேற யாரையாவது என்ன செஞ்சுருவாங்க? திருமணத்துக்கு கடந்து போயிடுவாங்க. இந்த நாட்களில் என்ன அநேக காரியங்கள் நடக்குது. அநேக காரியங்கள். பெங்களூர் முதல் இடத்துல இருக்குதான் HIV வைரஸ் பாதிக்கப்பட்டதில்லை. அநேக வாலிபர்களை பெங்களூர் என்ன செய்யுது? சமீபத்தில் வந்த நியூஸு. நம்ம அநேக காரியத்தில் யூடியூப்லாம் பார்க்குறோம். எத்தனையோ IT ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மாத்திரனுங்கிற கிடையாது, ஊரை விட்டு வெளியே படிக்கிற பிள்ளைகள் கூட என்ன செய்யுது? தவறான காரியத்தை செய்து கொண்டு. காரணம் என்னென்னா, அது என்னுடைய வாழ்க்கை, இன்னொன்று திருமணம் செய்யாமல் வாழ்கிறது. அப்போது நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு பையன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதுங்கிறது மிகவும் யோசித்து காரியம் செய்ய வேண்டியிருக்குது. ஒரு பெண்ணு ஒரு பையனை திருமணம் செய்ய வேண்டியிருக்குன்னா அநேக காரியங்களை யோசிக்க வேண்டியிருக்குது இல்லையா? அவன் வெளியூரில் உள்ளூரில் அவன் வேலை செஞ்சாலும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இந்த நாட்களில். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? முன்னாலும் அப்படி கிடையாது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, எல்லாரும் சமம் அப்படிங்கிற கட்டத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? வந்ததுனால தான் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. நம்மளும் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நம்ம பேசுகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த தவறான காரியம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம யோசேப்பை மாதிரி விலைக்கு என்ன செஞ்சிடணும்? ஓடிடணும். கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு நல்ல ஒரு காரியத்தை என்ன செய்வார்? அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். நம்ம நிம்மதியாக வாழுவதற்கான வழியை தான் நம்ம என்ன செய்யணும்?
பார்க்கணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, எத்தனை பேர் காரியங்கள் பிரிக்கிறதுக்கான காரியங்கள் தெரியுமா அந்த நேரத்தில். அப்போ நம்ம வந்து நிரந்தரமாய் வாழ்க்கை சாகிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கான காரியத்தை என்ன செய்யணும், தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம வேதத்தை படிக்கணும். வேதத்தை படித்தோமானால் ஒருவனுடைய பேச்சு ஒரு பெண்ணுடைய பேச்சை நாம் என்ன செஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம அநேக காரியங்களை வாசிக்கிறோம், வேதத்திலேயே வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் சிலவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆண்டவர் எதுக்கு எழுதி வைத்திருக்கிறார், கொச்சையான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறாரு பைபிளில் அப்படின்னு அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா, அநேகர் சொல்லுவாங்க. அநேகர் என்ன இப்படி கேவலமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இந்த வார்த்தைலாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இதை படிக்கும்போது நம்ம அறிந்தாதான் இவன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தனால இவன் எப்படிப்பட்ட தீங்கை அனுபவித்தான், எப்படி இவன் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு அதில் இருக்கும் வேதத்தில். இன்னொருத்தன் யோசேப்பு குறித்தும் எடுக்கிறோம் இல்லையா, யோசேப்பு நல்லா பாவத்தை விட்டு விலகி ஒரு நாள் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இதையே நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னும் பாவம் செஞ்சனால இன்னொருடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் இந்த வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்காக இந்த வேத புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அப்போது சிலவங்க இப்படி கேட்டாங்கன்னா இப்படி தான் சொல்லணும் பதில். யாரும் அப்படி கேட்டாங்கன்னா இப்படி தான் பதில் சொல்லணும். இதை படிக்கிறதுனால தான் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, இவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்க நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ வேதத்தை நல்லா படிக்கணும். இந்த நாட்களில் கர்த்தருடைய காரியத்தில் நம்ம சரியாக இருக்கணும். நம்ம நண்பர் அப்படிங்கிற ஆண் நண்பர் பெண் நண்பர் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப இடம் கொடுத்துடக்கூடாது. அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். ஒருவனுடைய பார்வையை நம்ம பார்க்கணும். இன்னொருடைய பேச்சை நாம் என்ன செய்யணும், கண்டு கொள்ள வேண்டும். அதில் நம்மளுக்கு ஞானம் வேணும். வேதத்தை படிக்கணும். நம்ம வேதம் சொல்லுகிறது இல்லையா, சாலமோன் மாதிரி திருமணம் செய்தவன் ஒருவனும் இல்லை வேதத்தில். ஆனால் அவனே சொல்லுகிறான், எந்த பெண்ணிடத்திலையும் நீ சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு வேதம் சொல்ல. குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னு அவன் 1000 கல்யாணம் பண்ணவன் சொல்கிறான். 1000 கல்யாணம் பண்ணி அவன் குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த 31ஆம் நீதிமொழிகள் வாசிங்க, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் அப்படிப்பட்ட ஒரு ஆணையும் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். 31ஆம் நீதிமொழிகளை நீங்கள் என்ன செய்யணும், நல்லா வாசிக்கணும். அவன் நீதிமொழிகள் நம்ம நல்லா வாசிக்கணும். அதை நல்லா நீங்கள் வாசிங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது அதில் இருக்குது. நீதிமொழிகளை சாலமோன் அனுபவித்து எழுதியிருக்கிறான். உன்னதப்பட்ட வாசிங்க, பிரசங்கிய வாசிங்க. சாலமோன் மாதிரி நம்மளுக்கு நல்லா எழுதி வைத்தது யாரும் கிடையாது. அவன் வாழ்க்கை ஆண்டவர் அவனை விட்டது காரணமே நம்மளாம் தப்பு வைத்து கொள்றதுக்காக தான் ஆண்டவர் அவனை அப்படி கொண்டு விட்டாரான்னு தெரியல இல்லையா. அவன் சொல்கிறான், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், 1000 கல்யாணம் பண்ணவன். அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்ம வேதத்தை நன்றாக என்ன செய்யணும், படிக்கணும். பாருங்க, இப்படிப்பட்ட ஆயுதம் நம்மளுக்கு என்ன செஞ்ச ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அணுகாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம நினைத்தால் நம்ம என்ன செய்ய முடியும். யோசேப்பு அப்படிதான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாவம் இப்போ நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற, வீடு பூட்டப்பட்டு இருக்குது, ஒருத்தன் காலிங் பெல் அடிக்கிறான் இல்லைன்னா கதவை தட்டுறான்னா அவனுக்கு நீ எப்படி அனுமதி கொடுக்குற, நீ கதவை திறந்து அவனை உள்ளே நீ என்ன செய்கிற, உள்ள நீ வா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்துடுறான். அதே மாதிரி தான் பாவம் ஒவ்வொரு நாளும் உன் கதவை தட்டும். உன் இருதயங்கிற கதவை ஒவ்வொரு நாளும் தட்டும். அது நீ சாகிற வரைக்கும் தட்டுங்க, சாகிற வரைக்கும் தட்டும். ஆனால் இடம் கொடுக்கறது யாரு, அது நீ தான் இல்லையா. இடம் வேண்டான்னு சொன்னாலும் மறுபடியும் தட்டுவான், வேண்டான்னு சொன்னாலும் மறுபடியும் வேறு விதமாக தட்டுவான். அதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ள அனுமதிக்கிறது நாம தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அணுகாதுங்காரு. ஆனால் அதை நம்ம என்ன செய்யறோம், அந்த பாவத்துக்குள்ளே விழுறதுனால என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறார், நம்மளை காப்பாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா. தாவீது ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும், கூடாரம் என்னது தெரியுமா, நம்ம எனக்கு ஏதாவது ஒரு கூடாரம் காற்றடிச்சு கீழே விழுந்துட்டு எடுத்து கெட்டுறது அப்படி இல்லை. கூடாரம்ங்கிறது குடும்பம், வீடு. வேதம் என்ன சொல்கிறது, கூடாரத்துக்குள்ளே தான் அவங்க இருந்தாங்க, வீடு குடும்பம். அப்போ அந்த குடும்பம் கீழே விழுந்தாலும் நான் என்ன செய்வேன், திரும்பி அந்த குடும்பத்தை நான் நிற்க பண்ணுவேன், அவனை நீதிமானாய் மாற்றுவேன், தாவீதை பரிசுத்தப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து நிறுத்தினேன். அவன் விழுந்து போனான், அவனை குடும்பம் அப்படி சீரழிஞ்சு போனது. மீண்டும் ஆண்டவர் அப்படியே நிறுத்தி மீண்டும் அவனை ராஜாவாக மாற்றினார். தாவீதை மாதிரி அவன் எத்தனை முறை ராஜாவாக இருக்கிறான். முதல்ல யூதாக்கு, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அப்புறம் அப்சலோம் வந்துட்டான். நம்ம சொல்கிறோம் முதலமைச்சர், 6வது முறையாக முதலமைச்சர், 8வது முறையாக முதலமைச்சர். எப்படி 8வது முறையாக வராங்க, 5 வருஷம் இருந்து ஆண்டு போகிறாங்க, இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்க, உடனே தீர்ப்பு குற்றவாளி இல்லைன்னு மாறும், உடனே முதலமைச்சர் ஆயிடுவாங்க.
மறுபடி 5ஆவது முறைன்னு வரும். அப்படின்னு இல்லை. அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா தாவீது அப்சலோம்னு பயந்து ஓடுறான். அப்சலோம் ராஜாவாயிட்டான். அப்புறம் அப்சலோம் போன பிறகு மறுபடி தாவீது என்ன செய்யறான்? ஆண்டவர் தான் விழுந்து போன தாவீதின் குடும்பத்தை மீண்டும் எடுத்து நிறுத்தினார். அவன் பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். ஆனாலும் மீண்டும் மனம் திரும்பினான். மனம் திரும்பவில்லை என்றால் அது அவனுக்கு கிடைக்காது. அந்த ஆசீர்வாதம் உயர்வு அவனுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. நம்ம மனம் திரும்பணும். கர்த்தர் அதுக்கு தான் இந்த கிருபை நாட்கள் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால நம்மளை என்ன செய்கிறார்? அவர் சுத்திகரிக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபமனோமா? இது எல்லாம் ஒரு ஆயுதம். இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம், கண்ணுக்கு தெரிகிற ஆயுதம். ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக பேசுகிறேன்னா, ஐயசப்பா அவனுடைய நாவுங்கிற ஆயுதத்தை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். இது நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. சில நேரத்தில் நம்ம அறியாமலே பாவம் சாத்தான் கொண்டு வருவா. யோசேப்புக்கு ஒரு பெண் மூலமாய் கொண்டு வந்தான். ஏன் இதற்கு முன்பாக எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க. ஏன் யோசேப்பு வேலை பார்க்க மட்டும் அந்த பெண்ணை சாத்தான் பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா? காரணம் என்ன? யோசேப்பு குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் உயர்ந்த ஒரு கல்லை போல, விலை உயர்ந்த கல்லை போல உன்னை மாற்றுவேன், ரத்தினங்களாய் உன்னை மாற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறார் 54ஆம் அதிகாரத்தில். உன்னை நீல கற்களை போல உன்னை அஸ்திபாரத்தை நான் மாற்றுவேன். அஸ்திபாரத்துக்கே அவ்வளவு விலை உயர்ந்த கல். அப்போ ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்மளை உயர்த்துவார். அப்போ ஆண்டவருடைய அந்த உயர்த்தலுக்கு தடை வருகிற எல்லா காரியம் பாவம்ங்கிற ஆயுதம் நம்ம நண்பர்கள் மூலமாய் நம்ம எங்கேயோ கடந்து போனாலும் சில நேரத்தில் வரும். சில நேரத்தில் சாத்தான் பயன்படுத்துவான். சில நேரத்தில் எதையாவது ஒரு காரியத்தை அவன் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். நாம் அதில் கவனமாக ஞானமாக இருக்க வேண்டும். அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நாங்கள் கூட வெளியே போயிருந்திருக்கும் போது ஸ்தோத்திரம், திடீர்னு ஒரு மனிதர்கள் அவன் உங்களை கொன்று போவேன், வெட்டி போடுவேன், கெட்ட வார்த்தை போட்டு எங்களை ஏசுனா, ஏன் எங்களால் திரும்பி பேச முடியாத என்ன? நாங்கள் 5-6 பேர் இருந்தோம், திரும்பி எங்களால் பேச முடியாத என்ன? சாத்தான் சில நேரத்தில் நம்மளை கூட கெட்ட வார்த்தை போட வைக்கிறதுக்காக எதையாவது ஒன்று சொல்லுவான். நம்மளும் திரும்ப சொல்லலாம், நானும் ஒன்று வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன் நம்மளும் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு காரியம். நம்ம அதில் சமாதானமாக அமைதியாக வந்தால் எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலையாக்க முடியும். நம்மளும் திரும்ப பேசணும்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். கடைசியில் நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும், நமக்கு சமாதானம் இல்லாமல் கூட போய்விடும். இதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். நம்மளுக்கு இது தெரியாது. அன்றைக்கி நாங்கள் பிரச்சனை பண்ணியிருந்தா அது அவன் மேலே தான் குற்றம். ஆனால் நாங்கள் பிரச்சனை பண்ணியிருந்தோன்னா நாங்கள் என்ன செஞ்சுருக்க முடியாது? நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. நம்மளாலேயும் பேச முடியும், நாங்களும் ஆம்பளை தான் சொல்ல முடியும். ஆனாலும் அதில் நாங்கள் அமைதியாக இதை கடந்து வந்துட்டோம். அமைதியாக வந்தனால இன்றைக்கி ஒரு சமாதானமாக நாங்கள் இருக்கிறோம். அப்போது இப்படிப்பட்டான நம்மளுக்கு மறைமுகமான காரியம். அவனும் பேசுகிறான், நானும் பேசுவேன். அவனும் இந்த பாவத்தை செய்கிறான், கடவுள் தண்டிக்க செய்கிறாரு. அவனும் சர்ச்சுக்கு வரதானே செய்கிறான். ஆனால் அவன் பாவம் செய்கிறான், கடவுள் தண்டிக்க மாட்டேங்கிறப்ப நானும் பேசாமல் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யோசேப்புக்கு பாவம் வந்தது, அவன் எகிப்துக்கு வந்த உடனே அந்த பாவம் வந்துச்சு. ஆனால் அவனை உயர்த்தப்பட்டது 13 வருஷம் கழிச்சு. நம்ம நினைக்கிறோம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பார்த்துட்டு அவன் பாவம் செய்கிற நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு எந்த விதமான ஒரு ஆண்டவர் தண்டிக்கலையே, அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம பார்க்கணும். 13 வருஷம் கழிச்சு யோசேப்பு உயர்த்தப்பட்டான். 30வது வயதில் உயர்த்தப்பட்டான். 17 இளம் வயசில் வாலிப வயசில் வரான். 30ஆம் வயதில் தான் அவன் உயர்த்தப்பட்டான். அப்போ நம்ம நினைக்கணும், அவன் பாவம் செய்ய ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு உள்ள காரியத்தை கேட்பார். ஆனால் நம்ம பாவம் செய்யாமல் நம்ம கடந்து வருவோமானால், ஏன் 13 வருஷம் கழிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது கர்த்தர் நம்மளை எங்கேயோ நிறுத்தி வைத்திருப்பார். இன்றைக்கு என் கூட படித்தவங்க எத்தனையோ பேர் ஸ்கூல் படித்தவங்க எத்தனையோ பேர் இந்த நாட்களில் இன்று நான் பார்க்கிறேன், இந்த பகுதியில் நான் பார்க்கிறேன், குடித்து கொண்டு திரிந்து ஒரு திருமணம் கூட நடக்காமல் வீடு கூட சரியாக இல்லாமல் இருக்கிறத நான் இன்றும் பார்க்கிறேன். என்னோடு கூட படித்தவர்கள். காரணம், அவங்க சிறு வயதிலேயே புகையிலை பிடித்து இப்போ அநேக காரியத்தை பயன்படுத்துகிறதுனால அநேக நோய்கள் இன்று நான் பார்க்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது எனக்கு நான் ஸ்கூல் முடித்த 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 15 வருஷம். அவன் 15 இன்றைக்கு என் வாழ்க்கை பார்க்கும்போது இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த இடத்துலலாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவங்களாம் ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணுகிறோம். இதெல்லாம் எப்படி ஜெபம் வருகிறது? என் வாழ்க்கை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு என்ன ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறார். 15 வருஷம் ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு என்ன நல்லா வைத்திருக்கிறார். நல்ல ஒரு வாழ்க்கையை எனக்கு வச்சிருக்கிறார். இன்னும் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஆண்டவர் எனக்கு அநேக ஆசீர்வாதம் தருவார். இன்னும் பெரிய காரியங்களை செய்வார்.
அப்போது இதை நான் நினச்சி பார்க்குறேன். நம்ம இன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்க்குறோம். இன்றைக்கி எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு பார்க்குறோம். நம்ம அந்த நாட்கள் நம்ம கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை மகிமையாக வைத்திருப்பார். யோசேப்பு நினச்சி பார்த்துருப்பான். தன் சகோதரர்கள்லாம் வரும்போது நினச்சி பார்த்துருப்பான், அன்னைக்கு என்ன நான் அந்த ஒரு கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்னு சொல்லும்போது என்னை பரியாசம் பண்ணினார்கள், என்னை அடித்தார்கள், என்னை பகைத்தார்கள். அவன் நினச்சி பார்த்துருப்பான். ஆனால் அவன் அந்த உயர்வில் இருக்கும்போது அவன் நினச்சி பார்த்துருப்பான், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர்ங்கிறதை யோசிப்பு அறிந்திருப்பான். அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்தார். அவனுக்கு 2 கோத்திரம் கொடுத்தாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். மனாசே, எப்ராஹிம்ங்கிற கோத்திரம். மற்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கோத்திரம். ஆனால் யோசேப்புக்கு 2 கோத்திரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வைத்திருந்த காரணம் அவன் பண்ண அர்ப்பணிப்பு, தியாகம். இதெல்லாம் நம்ம செய்யணும். மற்றவர்களை பார்த்து நம்ம வீழ்ந்துடக்கூடாது. அவன் நல்லா இருப்பான்னு நினைப்போம். ஆனால் கடைசி இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தா தான் தெரியும், நம்ம அடுத்தவர்களை பார்த்து வாழக்கூடாது. வேதத்தை படித்து அதன்படி வாழணும். இயேசு கிறிஸ்துவுடைய தயவோடு கூட, இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடு கூட, இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தோடு கூட நம்ம ஞானமாய் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு ஆயமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த ஆயுதங்களை நாங்கள் அனுபவித்திருக்க ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதை ஏற்றுக்க கொள்ளக்கூடாது. யோசிப்பே போல பாவங்கிற ஆயுதத்தை நாங்கள் ஆண்டவரே அதை விட்டு நாங்கள் விலகி ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் யோபுக்கு அவனுடைய சரித்திர சாத்தான் ஆண்டவர் யாதிங்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்தான். அதை யோபு ஜெயம் எடுத்தான். ஆண்டவர் உம்முடைய துணையோடு கூட யோபு ஜெயம் எடுத்தான். அவன் இழந்ததை இல்லை நீங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக அவனுக்கு கொடுத்தீங்க. ஆண்டவரே, ஏவாள் ஆண்டவரே அந்த ஒரு ஆயுதத்தை, ஆசைங்கிற ஒரு ஆயுதத்தை சாத்தான் கொண்டு வரும்போது அவள் வஞ்சிக்கப்பட்டு விட்டாள், அவள் ஏமாற்றப்பட்டு விட்டாள்னு சொல்லுகிறாள். நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன்னு சொல்லுகிறாள். அந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. நாங்கள் ஞானமாய் நடக்க ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அறிந்து நிதானித்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி வேதத்தை நாங்கள் படித்து ஆண்டவரே நாங்கள் அதை உணர்ந்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லா விதமான ஆயுதங்களுக்கும், மறைபூதமான ஆயுதங்களுக்கும், சாத்தான் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிற ஆயுதங்களுக்கும் எங்களை விலக்கி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா நீர் எங்களோடு கூட இருங்க. எங்களை யோசேப்பை போல மகிமையாய் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த. எல்லா தீமையிலும் நீங்கள் நின்று என்னை ஆண்டவரே விடுவித்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளுங்க. 54 வாசிக்கிற நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொன்னபடி நித்திய கிருபையுடன், நிரந்தரமான கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் என்னை நிறைத்து என்னை காப்பாற்றி எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுமி நின்று சங்கீதம் 103 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.